அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மிகப்பெரிய அதிகாரி. தன்னுடைய ஆசிரியரை பார்க்க வராரு. இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம்ன்றாங்க. அப்படியா, எப்படிப்பா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 8வது படிக்கும் போது ஒரு பையன் தன்னுடைய வாட்சை காணோம்னு சொன்னா உடனே நீங்க எல்லாரையும் லைனா நிக்க வச்சு எல்லாருடைய கண்ணையும் கட்டினீங்க. ஒவ்வொருத்தர் பாக்கெட்டையா கைவிட்டு என் பாக்கெட்ல இருந்து அவனுடைய வாட்சை எடுத்து டேபிள்ல வச்சிங்க. அப்புறம் எல்லாரையும் கண்ணி கட்ட கலத்த சொல்லிட்டு, இந்த பாருங்கப்பா வாட்ச் கிடைச்சிருச்சு, இனிமே இத பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் நீங்க திட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்ல. எப்போ உங்களை பார்த்தானே எனக்கு குற்ற உணர்வாவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைச்சே, தப்பு செய்யறத தடுக்கணும்னு நினைச்சே, அதனால இன்னைக்கு காவல்துறையில மிகப்பெரிய ஒரு பதவியில இருக்கேன். ஏன் என்ன ஒரு தடவை கூட ஏன் தான் அந்த வாட்சை எடுத்தேன்னு எனக்கு கிட்டமும் இல்ல, கம்பிக்கவும் இல்ல, இதை கேட்கல. அவர் சொன்னாரு, தம்பி எனக்கு நீங்க சொல்ற சம்பவம் எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க கண்மை கத்தின மாதிரி அன்னைக்கு நான் ஏன் கண்ணையும் கட்டியிருந்தேன்ப்பா. அதனால யாரு எடுத்தாங்கன்றது எனக்கும் தெரியாதுப்பா. அதனால நான் உன் விட்ட கேட்கலப்பான்னு அந்த ஆசிரியர் சொன்னாரான. ஆஸ்துனா குற்றம், அடிதன்னா களைதல். நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றத்தை களைந்து நாம் யார் என்று நமக்கு அறிமுகப்படுத்துபவர்கள் ஆசிரியர்.